Anoy. ரொம்ப நாள் ஆச்சு பாவம். ரொம்ப நாள் ஆச்சு கோமாளிக்கு வந்து. சரி, இப்பேற்பட்ட சபைக்கு முன்னாடி நல்ல அழகான பிள்ளையா நல்ல கருங்கருன்னு ஒன்னாத்தான் வந்திருக்கிறோம். ஒன்ன ஞாபகம் என்ன நீ பீச்சி நமக்கு எதுக்காவது உனக்கு ஏதாவது பார்த்து ரசிக்க தெரியுமா? ஏன் பாட்டு பாட
தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதம்மா, பாட்டு பாடுமா? ஏன் தெரியாது? பாட தெரியாதம்மா. ஏன் உன்னை எடுத்து விடப்பாங்க சின்னதா? தெரியுமா, பாட தெரியாதம்மா நீ? ஏண்டா இப்படி இந்த புள்ள நல்லா மத்தால கட்ட கர்ற மத்தால மட்டும் ஒரு புள்ள வந்து அழகா பாத்து வரணுக்கு தெரியாதா? அந்த மாதிரி டேஸ்ட் நமக்கு இல்ல. சரி, அப்படி இருந்தாலும் நான் செமினாடி வந்தேன் அல்லவா? நான் யார், என்னுடைய பெயர் என்ன அப்படி என்ற விளக்கம். அம்மா, நம்ம அழகா அந்த பாரசபைக்கு வந்திருக்கிறியா? நீங்க யாரு என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரிவித்தால் தெரிய வரும். அப்படியா? அப்படி இருந்தாலும் ரொம்ப மர்மமுத்தனாகப்பட்டவர், அதாவது காலம் சென்று மறந்து விட்டார் அன்னவர் ஈம இறுதியை முன்னிட்டு இன்று ஓரிரவு சதுர் நாட்டி வச்சிருந்தார். அப்படி இருந்தாலும் அவர் மாண்டாலும் இருப்பவர்கள் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும்? ஆளில் தலைதளித்து அருகு போல் வேரூன்றி அந்த எம்பெருமான் மாயவர் சென்னது எப்படி வருடாந்திரம் ஓங்கி வளர்ந்து, அது போல அன்னவர் குடும்பம் எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் அந்த ஆண்டவனின் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். அப்படி இருந்தாலும் அவருக்காக ஒரே ஒரு ஒப்பாரி. ஆமா, எனக்கு 10 பசுமாடி எனக்கு வந்த அந்த ஆண்டவனை பார்த்துக்கின்றேன். பருவாத முல்லை சூடி நானோ பகி மாறுடனே ஐயா பணப்பெண்ணும் மாறு நாவாரே அம்மா, என்னுடைய பெயராகப்பட்டது பானப்பெண். பானப்பெண். பானிபூரி சொல்றேன், அந்த ஞாபகத்திலே இரு. பானிபூரி பேல் பூரி பதனி அதனால அந்த மாதிரி நினைச்சுட்டேன். அப்படி பானப்பெண்ணாக இருந்தாலும் பானப்பெண்கள் நான் எப்படி பிறந்தவன்? ஏமா பானப்பெண்ணுங்கிறா? பானையில பிறந்தியா சட்டியில பிறந்தியா? எனக்கு எப்படி தெரியும்? அப்படியா? நாங்க 2 பேர் பிறந்த அக்கா தங்கச்சி. ஒண்ணுதான் இருக்குது, இன்னொன்னு வரும். அப்படியா? ஆமா, சரி. அது வருது. இது கொஞ்சம் தொங்க போட்டுருக்கு, அது கொஞ்சம் சுத்திட்டு வரும். சரி சரி. அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன், யாரோட அருள்நாள் பிறந்தவன் அப்படி என்று உனக்கு தெரியுமா? ஏமா நான் என்னத்தமா கண்டேன்? அப்படியா? தோட்ட சொன்னவன் பா சொல்றேன்.
பின்னாடி நடங்க. மத்த ஆளுகாரன் தான் தானுகிட்டே கொண்டு போடுவோம். விஸ்வாமித்திரன் வேண்டுதலுக்கு இணங்க விஸ்வாமித்திரன் வாயில வரமாட்டேங்குது. அண்ணவரின் வேண்டுதலுக்கு இணங்க மூக்கின் துவாரத்தின் வழியாக அவர் மூக்கின் துவாரத்தின் வழியாக மூக்கு ஓட்டையிலையா? ஆமா. அப்பா நீ என்ன ஓட்டம் நினைச்ச? நான் அப்படிதான் நினைச்சேன். மூக்கு வேற ஓட்டை மூக்கின் துவாரத்தின் வழியாக 2 பெண்கள் பிறந்தோம். மூக்கில பிறந்தீங்களா? 2 மூக்கில பிறந்தீங்களா? 2 மூக்கிலே ஒரு 2 பேர் பிறந்தோம். ரோமங்கள் போட்டு ரெடி பண்ணிட்டு 2 பெண்கள் பிறந்தோம். எங்கள் இருவருக்கும் பான பெண்கள் என்று பெயரிட்டார். ஓ, பான பெண்கள். சரி சரி. அதனால எங்களை எதற்காக பிறக்க வைத்தார்? சரி. அப்படி என்று ஒன்று தெரியவில்லை. ஓ, உங்களுக்கு படைச்சது மட்டும்தான். ஆமா. ஆனா எதுக்குன்னு தெரியல. அப்ப அவரை கண்டு காட்டதான் தெரியும். அதனால என் தங்கை அந்த பக்கத்தில் இருக்கிறார். ஓடி ஓடி அழைத்து வா. தங்கச்சி அம்மா நல்லா இருக்கிறியா? புண்ணியத்துல இருக்கிறாயா? சரிடா. இப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு பெண்ணு வந்திருக்கிறேன்னு ஏதோ உனக்கு பாட்டில் கிட்டல உட தெரியுமா? நான் எந்த பாட்டிலும் மூந்து கூட பார்த்ததில்ல. ஏடா
அம்மா யாரா உங்க அக்காவாம தங்கச்சி தங்கச்சா அது தங்கச்சி தங்கச்சா ஆ, அந்த தங்கச்சி அக்காவை பாக்கணும் ஒரே ஆர்ப்பாட்டம். அப்படியா? சரி சரி என் கூட வா. போடு. ஏப்பா இது பாரு உங்க அக்கா மொட்டை பாப்பாத்தி கூட்டம் எங்க அக்காவை நீ நடந்து அழைச்சிட்டு வரும்போது நான் பாத்துக்கிட்டேன். மொட்டை பாப்பாத்தியா? அவ இடையலக்கா அதான் என்ன சபாசம் அக்கா அற்புதம். அப்படி நடக்குமா? ஆமா பிச்சுக்கு கூட போயிடுவேன். சரி எங்க அக்கா உன்னை பாக்குறேன். எத்தனை நேரம் அப்படி நில்லு. ஆ, ஆனால் அக்கா சத்தி சத்தி அங்க போய் படிக்க. அக்கா பதற விந்தமான என் அக்கா தங்களின் பாதார வந்த கமலங்களுக்கு அப்படியாகட்டும். உன் தங்கையாகிய நான் ஆ, மல்லிகை முல்லை கோங்கு இருவாட்சி பாரிசாத வெற்றிவேர் என்று சொல்லக்கூடிய சரி பலவிதமான புஷ்பங்களை கொண்டு வந்து ஆ, தங்களின் திவ்ய பாதங்களை கொட்டி சரி கோடி சரண் செய்தேன் அக்கா. அப்படியே ஆகட்டும் அம்மா. அக்கா தங்கா. அப்படி இருந்தாலும் ஆ, நம் குருவாகிய சரி விஸ்வாமித்திரர் ஆமா நம்ம அழைத்திருக்கிறார் ஆமா. பிறக்க செய்திருக்கிறார் உண்மைதான். எதற்காக என்று கேட்போமா? ஒன்றும் தெரியவில்லை. ஆகட்டும். அவர் கூப்பிட்டு கேட்போம்.